எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டக்கடலை தேங்காய் பால்லாம் போட்டு ஒரு வெஜிடபிள் ரைஸ் தான். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி திக்காக இருக்கிறது ரெண்டுத்தையுமே கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயும் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் போட்டு தாளிச்சிடணும். அதெல்லாம் பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, எப்பயும் நம்ம பிரியாணிக்கு போடுறோம்னாக்கா பழுத்த மிளகாயை போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர அளவுக்கு வதக்கணும். இது வதங்கிறதுக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா நல்லா எவ்வளோ புதினா போடுறோமோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நிறைய புதினா போட்டுக்குங்க. புதினா போட்டு வதக்கினோடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்துடணும். தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், கலருக்காக கொஞ்சமாக பீட்ரூட் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள்னால் 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் அதில் ஊற்றிடலாம். கொண்டக்கடலை போட்டுக்குங்க. நைட்டே ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன் நான். ஒரு அரை வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் சாதத்தில் போடக்குள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதித்தோடனே வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். நான் நம்ம சாப்பாட்டுக்கு வச்சுருக்க அரிசி தான் போட்டிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வேணால் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி சீரக சம்பா ரைஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாதம் ஒரு 3/4 வெந்துருச்சு. இதில் மூடி குக்கரை மூடி கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுட சுட எடுத்து ஆனியன் ரைத்தா இல்லை ஒரு முட்டை ஏதாவது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் ரைத்தா வாங்க சாப்பிட்லாம்.